சொன்னது போல கற்றாவின் மனம் போல அப்படின்னா என்னன்னு கேட்டா, நம்ம பெருமானுக்கு முன்னால இருந்து பெருமான கண்ணால பார்த்து அவனை மனசுக்குள்ள நினைக்க 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 அல்லது திருமுறையை பாடி பாடி அவனை வணங்க வணங்க நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிகள். இதுதாங்க வழிபாடு. நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிகவில்லை என்றால் அது வழிபாடு ஆகாது. அது வெறும் சடங்கு. அவ்வளவு. இந்த நிலையெல்லாம் அடைஞ்சாதான் முடியும். அதனால இப்ப சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இறைவன் ஒருவன் தான். ஆனால் இங்கே நமக்கு சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் பரம்பொருளுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலே உள்ள பொறுப்பே உள்ள ஆன்மாக்கள். அதைத்தான் சொல்றாரு. தில்லை நிறுத்தனையை போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி. நின்மலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், மலம்னா ஆணவம் தான் அர்த்தம். ஆணவம் தான் அறியாமை, அறியாமை தான் இருள். அந்த இருள் நமக்கு இருக்கிறது, நாம போய் பற்றி கொண்டோம். ஏன்னா நம்மளால தனித்தெல்லாம் வாழ முடியாது, தனித்தெல்லாம் இருக்க முடியாது. அதனால பிறவி எடுப்பதற்கு முன்னதாகவே அந்த ஆணவத்தை நாம தான் போய் பற்றி கொண்டோம். பற்றி கொண்ட பிறகு அதை நம்மளால விட முடியும். இதை விளங்குவதற்காக சொல்லுவார்கள், ஒரு பெரிய ஒரு ஆற்றில் பெருவெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அவன் தப்பி பிழைக்குன்னு நினைக்கிறான். உண்மையான இதில் ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் உண்மை இருக்கிறது. நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் உறுதியாக எண்ணணும். மனத்தில் எண்ணவில்லை என்றால் அதை அடைய முடியாது. வேறு வழியெல்லாம் கிடையவே கிடையாது. எண்ணங்கள் தான் அடிப்படை. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பின். அதுக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்கிறோம்னா, வருகின்ற எண்ணத்தை சித்தம் என்ற கருவியோடு சம்பந்தப்படுத்தணும். சித்தத்தில் கலக்காத எந்த எண்ணமும் செயலாக வடிவு பெறாது. அந்த அடிப்படையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒருத்தன் மாட்டிக்கொண்டா அவன் உயிர் தப்பிக்கணும்னு நினைக்கிறான், உள்ளபடியே நினைக்கிறான். அந்த நினைப்பு எண்ணம் தான் அடிப்படை. அந்த நேரத்தில் ஒரு பொருள் மிதந்து வருகிறது, ஒரு பெரிய பொருள் கருப்பா ஒரு பொருள் மிதந்து வருகிறது. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவன் தான் முயற்சி பண்ணி அந்த பொருளை போய் பற்றுகிறான். பற்றிய பிறகு அவனுக்கு தெரிகிறது அது என்ன பொருள்னா அது ஒரு கரடி. இவன் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரி அதுவும் மாட்டிக்கிட்டு மிதந்து வருது. கரடியை பிடிச்சி இப்பதான் கரடின்னு தெரியுது. ஐயோ கரடியை பிடிக்கணும்னா இவன் விடுறான், அது விட மாட்டேங்குது. இப்ப புரியுதா உங்களுக்கு? பிறவிக்கு முன்னதாகவே நம்ம ஆணவத்தை பற்றி விட்டோம். இப்ப வினவு தெரிஞ்சு அதை விடணும்னு நினைக்கிறோம். நாம விட்டாலும் அது விடாது. அதுதான் பிரச்சனையே. இப்ப இதிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் என்றால் பெருமான வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு என்பது கற்றாவின் மனம் போல கசிந்துருகுதல். இது தவிர வேறு வழிபாடுகளும் கிடையாது. நீங்க சும்மா கண்ணில இருந்து தானா கண்ணீர் கசியவில்லை என்றால் நீங்கள் எதை செய்தாலும் அதை வழிபாடு இல்லை. இதைத்தான் நீங்க ஆழமா புரிந்து கொள்ளணும். இது இல்லைன்னு சொன்னா இறைவனுடைய அருளையெல்லாம் பெற முடியும். கண்ணீர் விட்டு கதறணும். பல பேர் எடுத்து சொல்லுவாங்க, சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, வாழ்க்கைக்கு சரி பண்ண அதை சரி பண்ணணும்னு. பண்ணலாம், எல்லாவற்றையும் பண்ணலாம். ஆனா நீ எப்படி இருக்கணும்? பெருமானை நோக்கி கதறணும், உண்மையாகவே கதறணும். பலி அதிகமாக கதறக்கூடாது. அந்த கதறெல்லாம் பெருமான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெருமான் மீது அன்பு கொண்டு பெருமானை நினைந்து கதறினால் பெருமானுடைய அருள் வெளிப்படும். இதுதான் நான் புரிந்து கொண்ட உண்மை. இதுதான் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். எனவேதான் எங்கள் நின்மலா போற்றி போற்றி, இயல்பாகவே ஆணவ பற்றி இல்லாதவன் இறைவன். அவன் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். நமக்கு ஒரு பண பிரச்சனைங்க. இப்போ யாருக்காவது போய் கடன் கேட்கணும், யாருக்கு போய் கடன் கேட்கறது? நம்ம போல போய் பிச்சை எடுத்துட்டு போய் கேட்டால் கிடைக்குமா? எவன் கோடி கோடியா வச்சுன்னா அவன்கிட்ட போய் கேட்டால் கிடைக்கும். அவ்வளோ நமக்கு ஆணவ பற்றினால துன்பம் இருக்கிறது. ஆணவத்தை நீக்கணும். யாருக்கு போகணும்? ஆணவ பற்றி இல்லாதவன்ட்டு போகணும். ஆணவ பற்றி இல்லாத ஒருத்தன் தான் பெருமாள். அதைத்தான் நின்மலாங்கிறார். எனவே எங்கள் நின்மலா போற்றி போற்றி என்று சொல்கிறார். அடுத்த இரண்டாவது பாடல், போற்றிவோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். சைவ உலகத்துல இந்த பாடல் தெரியாத ஆள் என்று ஒருவரையும் சொல்ல முடியாது. ஆனால் பொருளையே வழங்கிக்கிறோம்.
போற்றி ஓம் நமச்சிவாய. இந்த இடத்துல இம்மு இருக்காது, பொத்தத்தில் இருக்காது. இதெல்லாம் இலக்கணம். அந்த அடிப்படையில் இம்மு விட்டுருப்பாங்க. ஆனால் சொல்லுகின்றது இன்னும் சொல்லணும். போற்றி ஓம் நமச்சிவாய என்று சொல்லணும். புயங்கனே மயங்குகின்றேன் என்று சொல்லணும். இதுக்கு என்ன கருத்து? போற்றினா முன்பு சொன்னது போல வணக்கம் என்ற ஒரு பொருள், எனக்கு அருள் செய்க என்று ஒரு பொருள். அதுல பெருமானை சொல்லுகிறார் ஓம் நமச்சிவாய என்று பேசுகிறார். இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு சிக்கல் வரும். நமச்சிவாயன்னு சொல்றதா, சிவாய சொல்றதா, ஓம் போற்றி சொல்றதா, ஓம் இல்லாம சொல்றதா, இப்படியெல்லாம் நிறைய சந்தேகம் வரும். இதில் ஒரு நம்முடைய பெருமக்கள் ஒரு கருத்தை விளக்குகிறார். திருமுறைகள்ல நமச்சிவாய என்றுதான் வரும். சாத்திரங்கள்ல சிவாய நமன்னு வரும். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. திருமுறைகள்ல நமசிவாய, சாத்திரங்கள்ல சிவாய. என்ன சரி வேறுபாடு? திருமுறைகள் உலக வாழ்க்கையை வாழ வச்சு திருவடியில சேர்க்கும். சாத்திரங்கள் உலக வாழ்க்கை போதும் நேரங்க வான்னு சொல்லும். அதுதான் அந்த வேறுபாடு. ஆனால் அடிப்படையில் இது ரெண்டும் ஒன்று தான். அது எப்படி சொல்லாருன்னா ஓம் நமச்சிவாயங்க. ஓம்னா என்ன? ஓங்காரம். ஓங்காரம்னா பிரணவம்னா சொல்லுங்க. அதாவது ஒரு கருத்துக்கு பல பெயர்கள் உண்டு. ஒரு சொல்லுக்கு விளக்கம் கேட்கொள்ள இன்னொரு சொல்ல சொன்னா அது விளக்கம் ஆகாது. சொல்லுக்கு விளக்கு வேணும். ஓம் என்றால் என்ன? அகரம், உகரம், மகரம், அது மூணும் சேர்ந்தா ஓம். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஒலி குறி. அதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. என்ன பொருள் இருக்கிறது? அ என்றால் இறைவன், சிவபெருமான். ஊன்னா என்னது? உயிர். இம் மகர ஒற்றுனா என்ன? ஆணவம். இருக்கிறதே எத்தனை பொருள்? இறைவன், உயிர், ஆணவம் எழுதியிருக்கேன். இந்த மூணு பொருள் அஞ்சாக மாறும். அதான் நமச்சிவாய். அகரம், மகரம். மூணு பொருள் எப்பொழுதும் இருக்கீங்க. நீங்க என்ன செய்தாலும் இறைவனை அழித்து விட முடியாது. இறைவன் அழிய மாட்டான். அகரம், ஏன்னா பிறந்தாதானே அழிய சாவறதுக்கு. எனவே இறைவனுக்கு அழிவு கிடையாது. உயிருக்கு அழிவு உண்டா? உண்டு. உடம்புக்கு அழிவு. உடம்புக்கு தான் டேட் ஆஃப் பர்த் உண்டு, டேட் ஆஃப் டெத் எல்லாம் உண்டு. உயிருக்கு கிடையாது. சிவபெருமானை போல உயிர் என்ன ஆகும்? அழியாமல் இருக்கும். ஆனால் கஷ்டத்தில் இருக்குது. ஆணவத்தில் இருக்கிறதுனால கஷ்டத்தில் இருக்கு. ஆணவத்தை விட்டுட்டுதுன்னா கஷ்டமே கிடையாது. இந்த ஆணவத்தை விடுவதற்கு தான் பிறவி துன்பங்கள். அப்போ இந்த மூணு பொருள் தான் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. நீங்க அகரம், உகரம், இந்த மூணு பொருளுடைய இயல்பை நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவம் என்பது ஒரு பொருள், அதான் இறை, அதான் கடவுள், உயிர். அதுக்கு என்ன இயல்புன்னா ஞானம் தான் இயல்பு. அப்போ இறை சிவம் என்ன பொருள்? ஞான பொருள். ஞானம்னா பேரறிவு. இந்த பேரறிவை இறைவன் எங்கேயும் போய் படிச்சுலாம் கத்துக்கல. எந்த கருவியும் கொண்டு அவன் தெரிந்து கொள்ளலை. இயல்பாகவே தெரிந்தவன். அதுதான் ஞானம்னு பேர். நமக்கெல்லாம் அறிவுன்னு பேர். கற்றுக்கிட்டாதான் அறிவு, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அறிவு, ஆராய்ச்சி பண்ணாதான் அறிவு. ஆனா பெருமான் இதெல்லாம் பண்ணவே மாட்டான். இயல்பாகவே அவன் இடத்துல அறிவு இருக்கு. அந்த அறிவுக்கு தான் ஞானம்னு பேர். இப்போ உயிர் இருக்கிறது. இந்த உயிருக்கு என்ன இயல்பு? நீங்க ஆணோ பெண்ணோ உங்களால தனியா வாழ முடியுமா? தனியா வாழ முடியுமா? யாராவது ஒருத்தரால சொல்ல முடியுமா நான் என்னால தனியா வாழ முடியும்? யாருடைய உதவியும் இல்லாம என்னால தனியா வாழ முடியும். ஒருவர் சொல்ல முடியுமா? ஒருவராலும் முடியும்.
ஒருவரால் முடியாது. ஆணினுடைய உதவி இல்லாம பெண்ணாலோ பெண்ணினுடைய உதவி இல்லாம ஆணினாலோ வாழவே முடியாது. என்ன காரணம் தெரியுமா? அந்த உயிருடைய இயல்பு தான் காரணம். அவையார் வாழ்ந்தாங்க. உயிருக்கு என்ன இயல்பு என்றால் இச்சை. காரைக்கால் அம்மையார் வாழ்ந்தாங்க. இச்சை என்பது எப்போதும் இச்சித்தலாக இருக்கும். அதாவது பிரிதொன்றை பற்றுவதாக இருக்கும். கவர்தல். அதனால தான் உயிர் என்ன செய்கிறதுனா பிறவிக்கு முன்னதாக ஆணவத்தை பற்றி இதுக்கு காரணம் அதுதான். தனித்திருக்க முடியாத போய் பற்றி விட்டது. அதுக்கு ஏன் சார் ஆணவத்தை போய் பற்றி சிவபெருமானை பற்றக்கூடாதுன்னா சிவபெருமானை பற்றினாலுக்கு அதுக்கு அறிவு கிடையாது. நான் பல முறை சொல்லு, உயிருக்கு அறிவு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன போய் சொல்லணும்? இல்லை. உயிருக்கு அறியாமை உண்டா? அதுவும் இல்லை. உயிருக்கு அறிவும் கிடையாது, அறியாமையும் கிடையாது. அப்ப அறிவு எப்படி வரும், அறியாமை எப்படி வரும்? அறிவு பொருளை பற்றி கொண்டால் அறிவு வரும், அறியாமை பொருளை பற்றி கொண்டால் அறியாமை தான் வரும்.